இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழலை அம்பலப்படுத்தியவருக்கு கொலை மிரட்டல். குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க குத்தகைகளை பெற்றுத்தருவதற்கு லட்சக்கணக்கான வெள்ளி பணத்தை லஞ்சமாக கேட்டதாக தகவலை அம்பலப்படுத்திய நபருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய லஞ்ச பேரத்திற்கு ஆதாரமாக 8 காணொளிகளை தாம் கொண்டு இருப்பதாக சம்பந்தப்பட்ட புகார்தாரர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பகிரங்கமாக அறிவித்து இருப்பது பெரும் கவன ஈர்ப்பாக மாறியுள்ள வேளையில் அவருக்கு திடீரென்று கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத எண்ணை பயன்படுத்தி வாட்ஸ்அப் மூலமாக இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட நபர் நேற்றிரவு போலீசில் புகார் செய்துள்ளார். தாம் கூலிக்கு அமர்த்தப்பட்ட கொலையாளி என்றும் வாயை மூடிக்கொண்டு இருக்காவிட்டால் அடுத்த 24 மணி நேரத்தில் தாம் கொலை செய்யப்படக்கூடும் என்றும் சீன மொழியில் சுமார் 16 வினாடிகளில் சம்பந்தப்பட்ட ஆசாமி தமக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த நபர் தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தம்முடைய பாதுகாப்பிற்கு முழு உத்தரவாதத்தை அளிக்குமானால் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட 8 காணொளிகளையும் அந்த ஆணையத்திடம் தாம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அந்த புகார்தாரர் பாதுகாப்பு கோரியுள்ளார். சபா பாப்பார் மருத்துவமனையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த மருத்துவமனையில் இருந்த அனைத்து நோயாளிகளும் காப்பாற்றப்பட்டு தற்காலிகமாக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 7 மணியளவில் அந்த மருத்துவமனையில் தீ பரவிய அடுத்த சில நிமிடங்களிலேயே அதன் ஊழியர்கள் மற்றும் தாதியர்கள் மிக துரிதமாக செயல்பட்டதில் அனைத்து நோயாளிகளும் மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. நோயாளிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக மருத்துவமனை அருகிலேயே தற்காலிகமாக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினரும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சருமான அர்மிசன் முகமது அலி தெரிவித்துள்ளார். தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் இராணுவ பயிற்சி அகாடமியில் பகடிவதை சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வது குறித்து தற்காப்பு அமைச்சு தீவிரமாக ஆராய வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். பகடிவதை சம்பவங்கள் ஒரு சங்கிலி தொடரை போன்று அடிக்கடி நிகழ்ந்து கொண்டு இருப்பதை வெறுமனே அனுமதிக்க முடியாது என்று மாமன்னர் தெரிவித்தார். காரணம், இது போன்ற எதிர்மறையான சம்பவங்கள் மாணவர்களின் நல்வாழ்வை பாதிக்கும் என்பதுடன் ஓர் உயர்கல்விக்கூடம் என்ற முறையில் தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் தோற்றத்திற்கு களங்கத்தை உண்டு பண்ணும் என்று மாமன்னர் நினைவுறுத்தினார். மனோவியல் மற்றும் உடல் ரீதியாக வலிமையை பெறுவதற்கு இராணுவ படையை சேர்ந்தவர்களுக்கு கடும் பயிற்சிகள் வழங்கப்படுவது வழக்கமானதாகும். ஆனால் ஓர் உயிரை பறிக்கும் அளவிற்கு அல்லது உடல் ரீதியாக காயங்களை விளைவிக்கும் அளவிற்கு அது தனிநபரின் பகடிவதையாக மாறக்கூடாது என்று சுல்தான் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் இராணுவ பயிற்சி அகாடமியில் பகடிவதை சம்பவம் நிகழ்வது இது முதல் முறை அல்ல. மாறாக உயிரை பறிக்கும் அளவிற்கு இது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. இது உண்மையிலேயே மனிதாபிமானமற்ற செயலாகும் என்று மாமன்னர் வர்ணித்தார். குற்றவியல் வழக்கில் தண்டனையை எதிர்நோக்கியுள்ள மூடா கட்சியின் முன்னாள் தலைவரும் மூவார் MPயுமான ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மாவின் கடப்பிதழை தற்காலிகமாக திரும்ப ஒப்படைப்பதற்கு புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இந்தோனேசியாவில் நடைபெறவிருக்கும் ஆய்வரங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்கு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள ஏதுவாக
நீதிமன்றத்தின் பிடித்ததில் உள்ள தமது அனைத்துலக கடப்பிதழ் தற்காலிகமாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ஷேட் சாடிக் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு நீதிபதி சே ருசிமா கசாலி அனுமதித்தார். ஷேட் சாடிக்கின் விண்ணப்பத்திற்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. நாளை நவம்பர் 13ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரையில் ஜகார்த்தாவில் நடைபெறவிருக்கும் ஆய்வரங்கில் ஷேட் சாடிக் கலந்து கொள்ளவிருக்கிறார். உள்நாட்டு பச்சரிசி உச்சவரம்பு விலை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயம் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். விலை கட்டுப்பாடு போட்டித்தன்மை மிக்கதாக இல்லை என்பதால் சந்தையில் உள்நாட்டு பச்சரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்று அதன் உற்பத்தியாளர்கள் கருதுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2008ஆம் ஆண்டு தொடங்கி உள்நாட்டு பச்சரிசி உச்சவரம்பு விலை கிலோவிற்கு 2 ரிங்கேட் 60 காசு வீதம் நிர்ணயிக்கப்பட்டது. நியாயமான விலையில் மக்கள் அரிசியை வாங்குவதற்கு ஏற்ப இவ்வாறு விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் அப்போது ஒரு டன் அரிசி விலை 900 ரிங்கேட்டாக இருந்தது. தற்போது அதன் விலை டன்னுக்கு 1300 வெள்ளியாக இருக்கிறது என்று முகமது சாபு சுட்டிக்காட்டினார். இன்று காலையில் பெய்த கனத்த மழையில் கில்லான் பள்ளத்தாக்கில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கூட்டரசு நெடுஞ்சாலையில் கம்போங்கரிஞ்சியில் முழங்கால் வரையில் நீரின் மட்டம் உயர்ந்ததால் வாகனமோட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். கூட்டரசு நெடுஞ்சாலை நெடுகிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று டமான்சாரா ஷா ஆலம் விரைவு சாலையிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொட்டாலிஞ்சயா பெர்சியாரான் சூரியான் டமான்சாரா கோத்தா டமான்சாரா தமான் புலாங்கி டமான்சாரா சாலை வெள்ளக்காடாக மாறியதில் 5 வாகனங்கள் நீரில் சிக்கின. கரை புரண்டோடிய வெள்ளத்தில் நீரின் மட்டத்தில் வாகனங்களின் இயந்திரம் செயலிழந்த நிலையில் வாகனமோட்டிகள் காருக்குள்ளேயே சிக்கியதாக காலை 8-9 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். பொட்டாலிஞ்சயா தீயணைப்பு மீட்பு படை நிலையத்திலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த 8 வீரர்கள் வெள்ளத்தில் சிக்கிய 5 வாகனங்களின் ஓட்டுநர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். சுமார் அரை மணி நேரத்தில் நீர் வடிந்த பின்னர் இயந்திர செயலிழப்பினால் நகர்த்த முடியாமல் கிடந்த 5 வாகனங்களும் இழுவை வண்டியின் மூலம் அகற்றப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். வெட்டுமர நடவடிக்கையின் போது சரிந்து விழுந்த மரத்தில் சிக்கிய தொழிலாளர் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 2:34 மணியளவில் திருங்கானு டுங்குன் கம்போங் ஹுலு பக்கா வெட்டுமர காட்டுப் பகுதியில் நிகழ்ந்தது. ஓர் இந்தோனேசியரான 54 வயது தொழிலாளி 250 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ராட்சச வெட்டுமரத்தின் கீழ் சிக்கியதாக தீயணைப்பு மீட்பு படை நிலைய தலைவர் அல் முக்தாஃபி பிலாஷா தெரிவித்தார். கனரக இயந்திரத்தின் உதவியுடன் அந்த வெட்டுமரம் அகற்றப்பட்டு அந்த தொழிலாளியின் உடல் மீட்கப்பட்டது. உரிய நடவடிக்கைக்காக அந்த தொழிலாளியின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அல் முஸ்தாஃபி குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.